Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி மில்க் பிரெட் எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஈஸியான குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல சுகர் எதுவும் ஆட் பண்ணாம நம்ம ஹனி சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் லாஸ்ன்னு போகும்போது ஸோ கண்டிப்பா நீங்க கூட எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு க்யூப் சைஸுக்கு நம்ம வந்து பட்டர் சேர்த்துருக்கோம். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பிரெட் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு ரெண்டையுமே திருப்பி போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டையும் தனித்தனியாக நீங்கள் டோஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அப்படியே ரெண்டையும் ஒரே மாதிரி இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வாரது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பால் சேர்க்கும் போது இது வந்து அப்படியே கரைஞ்சி போயிடாது. கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பசும்பால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து பாதாம் மில்க் அப்புறமா கோகோனட் மில்க் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஹனி தான் சேர்க்க போகிறேன் ஸ்வீட்டுக்கு பதிலாக. நீங்கள் வந்து சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், நார்மல் சர்க்கரை. நான் வந்து ஹனி 1 டேபிள் ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இந்த பால் வந்து கம்ப்ளீட்டாக வற்றி வரணும். இந்த ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா இந்த பால் எல்லாம் நல்லா ஊறி வரணும். அதுதான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதோட டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதே அதுதான் பார்த்திங்க அப்படின்னா. இப்போ பால் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா சட்டுன்னு ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாம் நல்லா வந்து வற்றி வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வற்றிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வற்றி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வெளியே எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. சட்டுன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள். இது வந்து சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுவே கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாயிடும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து நட்ஸுக்காக நான் வந்து பிஸ்தா சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அப்புறமா கொஞ்சமாக ஹனியும் சேர்த்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இதுவே இன்னும் நல்லா ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் ப்ரெட்டுக்கு பதிலாக வீட் ப்ரெட் எடுத்துக்கலாம், ராகி ப்ரெட் எடுத்துக்கலாம், இல்லை மில்லட்ஸில் பண்ணக்கூடிய எந்த ப்ரெட் வேணால் எடுத்துக்கலாம். அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு டேஸ்டியான ஒரு மில்க் ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.